வணக்கம். நான் உங்கள் விமலா பேசுகிறேன். தமிழே என் தாய்மொழி. இப்போ முன் வகுப்பில் படித்ததை கொஞ்சம் நினைவு கூர்வோம். ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தருவது சொல். ஒரு சொல் அப்படின்னா ஒரு எழுத்து சொல்லாக இருக்கலாம், இல்லை 2 எழுத்தாக இருக்கலாம், 3 எழுத்து 4 எழுத்து மேற்பட்ட எழுத்துக்கள் வந்துட்டே இருக்கும். சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொல் அப்படிங்கிறதுக்கு வேறு சொற்கள் எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொழி, பதம், கிளவி அப்படின்னு சொற்களை வேறு பெயர்கள்லையும் நாம் அழைக்கலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இலக்கிய வகை சொற்கள். இது 7ஆம் வகுப்பில் இருக்குது. இலக்கிய வகை சொற்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முன் வகுப்பில் நீங்கள் படித்தது இலக்கண வகை சொற்கள். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் இது நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் 6ஆம் வகுப்பில். இது 7ஆம் வகுப்பில் இலக்கிய வகை சொற்களை எப்படி வகைப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இலக்கிய வகை சொற்கள் 4 வகைப்படும். அவை இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். இந்த 4 வகைப்படும். அதே மாதிரி இலக்கண வகையிலையும் சொற்கள் 4 தான் வகைப்படும். இது இலக்கிய வகையில் சொற்களை 4 வகைகளாக பிரிக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இயற்சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லோருக்கும், அதாவது கற்றவர்களாக இருக்கட்டும் கல்லாதவர்களாக இருக்கட்டும், எளிதில் பொருள் விளங்கும்படி அமைவது இயற்சொல். எடுத்துக்காட்டு மரம், புறா, பூ, பென்சில் இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு புரியும் இல்லையா? எழுத்துக்கள் இதை சொற்களை சொன்னோம் அப்படின்னா உனக்கு வார்த்தைகள் புரியுது இல்லையா? இதுதான் இயற்சொல். அது யாராக வேணா இருக்கலாம், அவங்களுக்கு புரியும் வகையில் அமைவது இயற்சொல். இயற்சொல்ல 4 வகைகளாக பிரிக்கலாம். பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல். பெயர் இயற்சொல்னா ஒன்றும் இல்லை, பழங்கள், மேசைகள், மாடுகள், மரங்கள் இந்த பெயர் சொற்களாக வரக்கூடியது அது பெயர் இயற்சொல். வினை இயற்சொல் வினை சொற்களாக வரக்கூடியது ஆடினார், பாடினார், ஓடினார், நடந்தான், வந்தான் அந்த மாதிரி வரக்கூடிய வினை சொற்கள் எல்லாமே வினை இயற் சொற்களில் வரும். இடை இயற் சொற்கள் அவனை, அவனால், ஐ, ஆல் வந்திருக்கு இல்லையா? அது இடை இயற் சொல். உரிச்சொல் மாநகர். இப்போ திரிசொல் இலக்கியங்களில் மட்டுமே வரும் சொற்கள். அதாவது யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ கற்றவர்களுக்கு மட்டுமே புரியும் வகையில் அமையும் சொல். படித்தவங்களுக்கு மட்டும்தான் அதில் உள்ள பொருள் என்ன அப்படிங்கிறது புரியும், மற்றவங்களுக்கு இது என்ன பொருள் அப்படிங்கிறது புரியாது. எடுத்துக்காட்டு வங்கூல். இந்த சொற்கள் பாருங்கள், இதுக்கு எதுக்காவது உங்களுக்கு பொருள் தெரியுதாண்டு. வங்கூல், அழுவம், சாற்றினான், உருமீன் இதுதான் இந்த சொற்கள். இந்த சொற்களுக்கு உங்களுக்கு பொருள் தெரியல. வங்கூல் அப்படிங்கிறது காற்று, அழுவம் அப்படிங்கிறது கடல், சாற்றினான் அப்படிங்கிறது சொன்னான், உருமீன் பெரிய மீன். இந்த சொற்களுக்குள்ளேயே பொருட்கள் படித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இது திரிசொல். திரிசொல்லை 4 வகைகளாக பிரிக்கலாம். பெயர் திரிசொல், வினை திரிசொல், இடை திரிசொல், உரி திரிசொல். பெயர் திரிசொல் விசும்பு, முகில், அழுவம், வங்கம். இந்த திரிசொற்கள் இதை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் உள்ள பொருட்கள் டிக்ஷனரி பார்த்தா தான் தெரியும், அதில் தெரியாது. அதனால தான் இது திரிசொல் அப்படின்னு. வினை திரிசொல் அதே மாதிரி பொருள் உங்களுக்கு விளங்காது. பொருள் படித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இயம்பினான், பயின்றான், நவின்றான். இடை திரிசொல் அன்ன, மான. உரித்தொரிசொல் கூர், களி. திரிசொற்களையே
இன்னும் வகைகளாக பிரிக்கலாம். ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள், பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். கமலம், முண்டகம், முளரி அப்படிங்கிறது எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா தாமரையை குறிக்கும். வங்கம், அம்மி, நாவாய் இது எல்லாமே கப்பலை குறிக்கும். அதாவது ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் பல இருக்குது, ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது. பல பொருள் குறித்த ஒரு திரிசொல், ஒரே ஒரு சொல் இருக்குது, அதுக்கு பல பொருட்கள் இருக்குது. இதெல்லாம் பூவிதழ் இருக்குது, உதடு இருக்குது, கண் இமை இருக்குது, நாளிதழ் இருக்குது. ஆவிங்கிறது உயிர், பேய், மெல்லிய புகை, இது எல்லாமே பல பொருட்கள் அதை குறிக்குது. அது ஒரே ஒரு சொல்லு தான், பல திரிசொற்கள் இருக்குது. இது பல பொருட்கள் இருக்குது, ஒரு திரிசொல் இருக்குது. திசை சொல் பிற மொழிகளில் இருந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள். பிற மொழிகளில் இருந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள். எடுத்துக்காட்டு, மற்ற மொழிகளிலிருந்து வரக்கூடிய சொற்கள். சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் இது எல்லாமே தமிழ் சொற்கள் இல்லை, பிற மொழிகளிலிருந்து நம்ம தமிழில் ஊடுருவி இருக்கக்கூடிய சொற்கள் திசை சொற்கள். என்னென்ன திசை சொற்கள்லாம் நம்ம நாட்டு சொல்லோட இணைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிற மொழி சொற்கள் எப்படி நம்ம தமிழ் மொழி சொற்களோட இணைந்திருக்குன்னு பார்க்கலாம். பெற்றம் அப்படிங்கிறதுக்கு பொருள் பசு, இது பாண்டி நாட்டு சொல். தள்ளை அப்படிங்கிறது தாய், குட்டநாட்டு சொல். அச்சன் தந்தை, குடநாட்டு சொல். பாளி சிறு குளம், பூளி நாட்டு சொல். வட சொல் வட மொழியில் இருந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள். வடமொழியில் இருந்து வரும் சொற்கள். எடுத்துக்காட்டு, வருடம், புஷ்பம், சாதம், கமலம், விடம், சக்கரம் இது எல்லாமே வடமொழியில் இருந்து நம்மள்கிட்ட தமிழ் மொழியில் இடம்பெறக்கூடிய சொற்கள், வட சொற்கள். இதை தற்சமம், தற்பவம் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். அதாவது தற்சமம் அப்படிங்கிறது வடமொழியில் எப்படி குறிக்கப்படுகிறதோ அதே மாதிரியாக நம்ம தமிழ்லையும் குறிக்கப்படக்கூடிய சொற்கள் தற்சமம். கமலம் அப்படிங்கிறது வடமொழியிலையும் கமலம் தான், நம்மளும் இங்கே தமிழ் மொழியிலையும் கமலம் தான். அலங்காரம் வடமொழியிலையும் அலங்காரம் தான், தமிழ் மொழியிலையும் அலங்காரம் தான். தற்பவம் அப்படிங்கிறது வடமொழியில் குறிக்கக்கூடிய சொற்கள் ஒரு சில தமிழில் வேற்றுமை அடைந்து ஒரு சில எழுத்துக்கள் மாறி ஒலிக்குது. அது தற்பவம் அப்படின்னு வழங்கப்படுது. லக்ஷ்மி, லக்குமி அப்படின்னு குறிப்பிடுறோம். விஷம், விடம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. இறைத்து ஊறும் கேணி போல கல்வி அறிவில் மாணவர்கள் சிறந்து விளங்க வேண்டும். இதழ் விரிந்து மனம் பரப்பும் புஷ்பம் போல மேன்மை பெற வேண்டும் என்று மாணவர்களை தலைவர்கள் வாழ்த்தினர். இது ஒரு செய்தி, அதாவது நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி, நாளிதழ் செய்தி. இதில் நீங்கள் என்ன செய்யுங்க, இயற் சொல்லுது, திசை சொல்லுது, திரி சொல்லுது, வட சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், வகைப்படுத்தணும். வகைப்படுத்தி பாருங்கள் முடியுதா அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னா அதுக்கு உரிய விடைகளை நானே தர்றேன். நீங்கள் எழுதுனது கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கல்வி, மாணவர்கள், அறிவில், தலைவர்கள், சிறந்து, இறைத்து, இதழ், மேன்மை, கேணி, புஷ்பம். உங்களுக்கு வட சொல்ல பார்த்தா வடமொழி எழுத்துக்கள் நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னா அதை வச்சு வட சொல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இயற் சொல், இயற் சொல் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் படித்தாலே பார்த்தாலே புரியக்கூடிய சொற்கள் இயற் சொற்கள். திரி சொற்கள் இலக்கியங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய சொற்கள். திசை சொற்கள் வடமொழியிலிருந்து மாறி இருக்கக்கூடிய சொற்கள் திசை சொற்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.